பிப்ரவரி 1 2026 வரப்போகிறது. இதுக்காக நான் டேலி சாஃப்ட்வேர்லயும் சில அப்டேட்லாம் பேசிட்டு இருக்காங்க. சூன் இட் வில் பி அப்டேட்டட். ஸோ ரீட்டைல் சேல் பிரைஸ் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வராங்க. என்னன்னா இது இந்த HSN கோடுகளில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், பான் மசாலா, டொபாக்கோ, சிகரெட்ஸ், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் இந்த ரீட்டைல் சேல் பிரைஸ் RSP அப்படின்ற விஷயம் வருது. இந்த ரீட்டைல் சேல் பிரைஸை பத்தி நம்ம பார்ப்போம். ரூல் 31D இந்த வேல்யூவேஷன் ரூல்ஸ்ல நமக்கு இதை கொண்டு வராங்க. வேல்யூவேஷன் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் பேசிஸ் ஆஃப் ரீட்டைல் சேல் பிரைஸ். ரீட்டைல் சேல் பிரைஸ்னா அதுக்கு ஃபார்முலா அங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டாக்ஸ் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து MRP பேஸ்டா இருக்கிறதால டாக்ஸ் அமௌண்ட் எப்படி அரைவ் செய்யப்படுகிறதுனா, ரீட்டைல் சேல் பிரைஸ் என்ன சொல்றோமோ அந்த ரீட்டைல் சேல் பிரைஸ் அந்த பேக் மேல பிரிண்ட் பண்ணிருப்பாங்கல்ல ரீட்டைல் சேல் பிரைஸ், அது இன்ட்டு டாக்ஸ் ரேட் பர்சன்டேஜ் எவ்வளவோ இதுக்கான டாக்ஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 பிளஸ் த டாக்ஸ் பர்சன்டேஜ், அதாவது இன்க்ளூசிவ் டாக்ஸ் ரேட் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்டுபிடிச்சு இது பண்ணணும் அப்படின்றது இந்த அரசாங்கம் வழிகாட்டுதலா சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகபிள் டாக்ஸ் அப்படின்னா எதுன்னா, இது IGST, CGST, SGST ஆர் UTGST அனைத்தையும் இது குறிப்பிடக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ரீட்டைல் சேல் பிரைஸ் என்பது மீன்ஸ் த மேக்ஸிமம் பிரைஸ் டிக்ளேர்ட் ஆன் குட்ஸ் அட் விச் சச் குட்ஸ் இஸ் இன் பேக்கேஜ்டு ஃபார்ம் மே பி சோல்டு டு த அல்டிமேட் கன்சூமர் அண்ட் இன்க்ளூட்ஸ் டாக்ஸஸ், டியூட்டிஸ், சர்சார்ஜ் எல்லாமே. ஸோ டாக்ஸோட சேர்ந்த அமௌண்ட் அந்த பேக்கெட் மேல பிரிண்ட் பண்ணி இருக்கிறத தான் வந்து ரீட்டைல் சேல் பிரைஸ்ன்னு சொல்றோம். MRP நம்மளுடைய வழக்கமான புரிதல்ல சொல்லணும்னா MRP மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். வேர் ஆன் தி பேக்கேஜ் ஆஃப் எனி ஸ்பெசிஃபைட் குட்ஸ் மோர் தேன் ஒன் retail sale price is declared, the maximum of such retail sale price. So ஒன்றுக்கு மேற்பட்ட retail sale price MRP ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதுல மேக்ஸிமம் சேல் பிரைஸ் எதுவோ அதுதான் இது அப்ளிகபிள் ஆகும்னு சொல்றாங்க. Where the retail sale price declared on packages of any specified price is altered to increase the retail sale price at any stage before, during or after the supply, such altered retail sale price. அதான் இங்க என்னன்னா, எதை நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ன்னு சொல்றீங்களோ அதுதான் இங்க ரீட்டைல் பிரைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. வேற டிஃபரெண்ட் ரீட்டைல் பிரைசஸ் ஆர் டிக்ளேர்ட் ஆன் டிஃபரெண்ட் பேக்கேஜஸ் ஃபார் சேல் ஆஃப் எனி ஸ்பெசிஃபைட் குட்ஸ் above in packaged form in different areas. Each such retail price shall be the retail price for such purposes of valuation of specific goods intended to be sold in that area to which retail sale prices relates அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ரீட்டைல் பிரைஸ் வச்சிருப்பாங்க மேனுஃபேக்சரர்ஸ். இந்த மாதிரி அந்த சிகரெட்ஸ், டொபாக்கோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஏரியா கேட்டர் போல. அப்ப அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த பேக்கேஜ் மேல இது சேல் வித்தின் தட் ஜூரிஸ்டிக்ஷன் அந்த மாதிரிலாம் அதுல பிரிண்ட் ஆயிருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்தந்த ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய ரீட்டைல் பிரைஸ் தான் அந்தந்த விஷயத்துக்கு அப்ளிகபிள் ஆகுன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சர்ஷன் இன் ரூல் 86B, இந்த 86B ரூல்ல கிளாஸ் இல ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ல ஒரு இன்சர்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ரெஜிஸ்டர்டு பர்சன் அதர் தேன் ஏ மேனுஃபேக்சரர் shall be exempted from the provisions of this rule only in respect of goods specified under Rule 31D on which tax has been paid by the supplier on the basis of ரீட்டைல் சேல் பிரைஸ். அதாவது ப்ராடக்ட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு தான், பான் மசாலா, டொபாக்கோ, இந்த ப்ராடக்ட்ஸுக்கு தான் இது மேனுஃபேக்சரர் அவங்க சப்ளை பண்ணும்போது அவங்க ஜிஎஸ்டியை அவங்க ரீட்டைல் சேல் பிரைஸ்ல இருந்து இன்க்ளூசிவ் டாக்ஸ் ரேட் அப்ளிகபிள் போட்டு அவங்க வித்துடுறாங்க. ஸோ ரீட்டைலர் பாயிண்ட்ல போறப்போ அங்கே டாக்ஸ் எதுவும் அவங்க சஃபர் ஆக போறது இல்லை. ஆனால் அவங்க அந்த மேக்ஸிமம் ப்ரைஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தான் அவங்க விற்கிற மாதிரி இருக்கும். விற்கிறதால அது ஆல்ரெடி டாக்ஸ் சஃபர் ஆகிருக்கிறதால அவங்களுக்கு ரீட்டைலில் விற்கிறவங்களுக்கு டாக்ஸ் வரப்போறது இல்லை. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் டொபாக்கோ சார்ந்த இவங்களுக்கான ஒரு விஷயமா இருக்கு.